ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஆன்லைனில் நீங்கள் சில்வர் காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். கோல்டு காயின் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. பட் ஆப்பில் வந்து சில்வர் காயின் அவங்க வச்சுருக்கலை. நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேமெண்ட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கிராம் சில்வர் காயினுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் நாளைக்கு வந்து மியாவோட காயின்ஸும் அதோட ரீசேல் வேல்யூ பற்றியும் ஜிஆர்டி காயினுக்கும் கம்பேரிசன் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக தான் டெலிவர் பண்ணாங்க. ஃப்ரைடே ஈவினிங் தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இன்றைக்கே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. அவங்க 5 ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த காயின் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நம்ம ஃபோட்டோலையும் பார்த்துக்க முடியும். அவங்க முன்னாடியே நமக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி 20 கிராம் சில்வர் காயின் நீடு இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வரும்னு எனக்கு எஸ்டிமேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அன்னைக்கு நான் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 153 ரூபாய் இருந்தது சில்வரோட ரேட்டு. இன்னைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 161 ரூபாய் இருக்குது சில்வரோட ரேட்டு. அப்போ வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.920 கிராம் தான் இருந்துச்சு. 20 கிராமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்லன்னு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 26 செப்டம்பர் டேட்டு. 19.920 கிராம் இருந்துச்சு இந்த காயின், சில்வர் காயின். 153 ரூபாய் அன்னைக்கு ரேட்டு. எக்ஸ்ட்ரா இதோட சில்வர் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 19.920க்கும் 3047 ரூபாய் வருது. மேக்கிங் காஸ்ட்னு சொல்லிட்டு 49 ரூபாய், அதாவது 50 ரூபாய் போட்டிருந்தாங்க. ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் 50 பைசா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜஸில். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி வந்து 50 ருபீஸ், சாரி ஜிஎஸ்டி வந்து ஒரு 92 ருபீஸ், எல்லாமே சேர்த்து 3190 ரூபாய். பில்லில் வந்து 10 ரூபாய் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து 3180 ரூபாய் வந்துச்சு இந்த 19.920 கிராம் காயின். 5 கிராம்ஸ் காயினுக்கும் எஸ்டிமேஷன் வந்து வாங்கியிருந்தேன். 153 ரூபாய் இருக்கும்போது 808 ரூபாய் வருது 5 கிராம் காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இதே மியாவில் ஆஃபர் இல்லாத டைம்லேயே வாங்கணுன்னா கூட நம்ம இதை விட கம்மியாகவே வாங்கிட முடியும். முன்னாடி 585 ருபீஸ்க்குலாம் வந்துச்சு காயின். இப்போ வந்து 625 ருபீஸ்க்கு கூட இந்த சண்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் 5 கிராம் வாங்கணும் அப்படின்னா 808 ரூபாய் வருது. அந்த 8 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கனாலும் நியர்லி 800 ருபீஸ் வருது. 5 கிராம் காயின் 153 ரூபாய் ரேட் இருக்கும்போது. டிவைட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு கிராமுக்கு 159 ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு 153 ரூபாய் கோல்டு ரேட் இருக்கும்போது. நியர்லி அப்போ மேக்கிங் சார்ஜஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் கிட்ட நம்ம ஒரு 6 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா நம்ம வேறு ஷாப்பில் கொடுத்து வாங்கின காயினை இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 7.5லேருந்து 10% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஜிஆர்டியில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதே பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை நான் ஜிஆர்டியில் தான் வாங்குவேன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் ஜிஆர்டிலே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்புக்கு என்னால் போக முடியாது, வீட்டில் இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு உங்கள் கைட் பண்ணுவாங்க. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டிமேஷனும் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகேவா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார் ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் அதை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு காயின் எடுத்து கொடுப்பாங்க. நேற்று நான் மலர் சிஸ்டர் வீட்டுக்கு மலரின் பயணம்ல கொலுவுக்கு போயிருந்தேன். அந்த கொலு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய டால்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அதில். அதை மெயின்டைன் பண்ணி அவங்க வச்சுருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். எப்போ போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. அவங்க ரிட்டன் கிஃப்டாக இந்த பேங்கிள்ஸ், கிளிப்பு, கிட்ஸுக்கெலாம் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸும் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. 1 கிராம் சில்வர் காயின் இருந்துச்சு அதில். அப்புறம் வந்து உங்களுக்கு சோழி, கோமதி சக்கரம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க.
இது பாருங்கள், இதோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப டிவைனாக இருக்குது. இது கூட அந்த 1 கிராம் சில்வர் காயினும் வச்சு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதையும் ஜஸ்ட்டு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். இந்த 20 கிராம் காயின் வந்து 3180 ரூபாய் கொடுத்து வாங்கினது ஓகேவா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்வரோட ரேட்டும் கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சில்வரும் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 கிராம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேவ் பண்ணும் பொழுது கூட 1 இயருக்கு ஒரு 20 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது சில்வரும் ஓரளவுக்கு ஒரு கிராம் வந்து உங்கள் கூட சேர்ந்துருக்கும். அதனால சின்ன அமௌண்ட் தான், சேவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் காயின்ஸும் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் ஜிஆர்டியோட சில்வர் காயின்ஸ்க்கும் மியா சில்வர் காயினுக்கும் ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது, எது நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கெயினாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.